திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தொகுதி மறுசீரமைப்பு உள்ளிட்ட மசோதாக்கள் பாராளுமன்றத்தில் தோல்வியடைந்ததை முன்னிட்டு திமுக சார்பில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். நகர செயலாளர் முருகானந்தம் தலைமையில் வேட்பாளர் டாக்டர் இந்திராணியுடன் நிர்வாகிகள் பேருந்து நிலையத்தில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். இந்த மசோதாக்கள் தமிழகத்திற்கு எதிரானவை என்பதால் நிராகரிக்கப்பட்டதாகவும் திமுக ஆட்சியை தொடர உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர். செய்தியாளர் முனியப்பன். இன்னைக்கு எதுக்கு லட்டு கொடுக்குறாங்கன்னா வேட்பாளர் வந்து லட்டு கொடுக்குறாங்க. உங்களுக்கு எதுக்காக கொடுக்குறாங்கன்னா வட மாநிலங்களில் அதிக எம்பியுமே தமிழ்நாட்டுக்கு எம்பி வந்து குறைக்கிற மாதிரி மறுவரையறை செய்யறோம்னு சொல்லி நேற்று ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அந்த தீர்மானத்தை அவங்களால நிறைவேற்ற முடியுது பாரதிய ஜனதா கட்சியினால. அதை தோக்கடிச்சிட்டோம். அதை தோக்கடிச்சதை கொண்டாடும் விதமா தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமா இன்னைக்கு இனிப்பு கொடுத்துட்டு இருக்காங்க வேட்பாளர். சரிங்களா? தாராள வேட்பாளர் உதயசூரியன் சின்னம். அக்கா இங்க ஒன்று கொடுத்துருக்க பின்னாடி பக்கம் இங்க ஒன்று கொடுக்க இந்த பக்கம் மாடுகளை வந்து மறைச்சா எப்படித்தான் எடுக்கிறேன். எம்பி தொகுதி வந்து தமிழ்நாட்டில் குறைக்கிற மாதிரியும் வட மாநிலத்தில் அதிகப்படுத்துற மாதிரி பண்ணாங்க. நேற்று அந்த மசோதா வந்து நிறைவேற்ற முடியல. மு.க. ஸ்டாலின் அவர்கள் முயற்சி செஞ்சு அதை தடுத்து நிறுத்திட்டார். அதுக்கு வாழ்த்து தெரிவிக்கிற வகையில் தேர்தல் வேலையில கூட போட்டு இங்க இருக்கிற 39 எம்பி அனுப்பி தடுத்து நிறுத்திக்கிறார். ஆபீஸ் ஒரு வேட்பாளரோட சாப்பாடு இல்ல தயிர் சாப்பாடு சொல்லுங்க. ஸ்டாலின் தொடரட்டும் சொல்லிட்டு வாங்க. ஸ்டாலின் தொடரட்டும், ஸ்டாலின் தொடரட்டும், ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு போராடும், ஸ்டாலின் தொடரட்டும், ஸ்டாலின் தொடரட்டும், ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பாக தலைவர் மு. நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது போல வடக்கே வாழ்கிறது தெற்கே தேய்கிறது என்றார். ஆனால் நம்முடைய 39 எம்பிக்கள் அத்துணை பேரும் தேர்தல் வேளையில் கூட அவர்கள் பார்க்க முடியாத அளவுக்கு நேற்றைய தினத்தில் அவசரமாக டெல்லி கிளம்பினார்கள். அந்த மசோதா இன்றைக்கு தோல்வி அடைந்து விட்டது. எனவே நாங்கள் மக்களுடன் சேர்ந்து இனிப்பு வழங்கி கொண்டாடுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு முழுவதும் திமுகவை சேர்ந்தவர்களும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சேர்ந்த அனைத்து எம்பிக்களும் தேர்தல் பணியில் மும்முரமாக இருக்கும் வேலையை பயன்படுத்தி தொகுதி மறுவரையறை செய்யும் நிகழ்ச்சியை அங்கே மசோதாவை நிறைவேற்றி ஒரு மிகப்பெரிய மோசடி செய்ய நினைத்த பாரதிய ஜனதா கட்சியை தோற்கடிக்கும் விதமாக இங்கிருக்கும் பணிகளை விட்டுவிட்டு தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்க அனைத்து எம்பிக்களும் டெல்லி சென்று அந்த மசோதாவை நேற்று தோற்கடித்திருக்கிறார்கள். அதை கொண்டாடும் விதமாகவும் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் எங்களது வெற்றி வேட்பாளர் டாக்டர் இந்திராணி அவர்கள் இன்று அனைத்து பொதுமக்களுக்கும் இனிப்பு கொடுத்து கொண்டாடினோம். இதில் முக்கியமாக குறிப்பிட வேண்டும் என்றால் அறிஞர் அண்ணா அவர்கள் அன்றே சொல்லியிருந்தார், வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்று. ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் பாஜக அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் விதமாக நிதி ஒதுக்காமல் எல்லா வகையிலும் இடைஞ்சல் செய்து கொண்டிருக்கிறது. எத்தனை இடைஞ்சல் வந்தாலும் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கும் வரை தமிழ்நாட்டை யாராலும் எதுவும் செய்துவிட முடியாது என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மசோதா தோல்வியடைந்ததை நாங்கள் இன்று சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம்.